தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலும் இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிறிஸ்தவ அமைப்புகள் பெரிய வியாழன் அன்று தேர்தலை நடத்தக்கூடாது என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெரிய வியாழன் அன்று தமிழகத்தில் நடைபெறும் தேர்தலை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, கிறிஸ்தவ அமைப்புகள் தரப்பிலிருந்து தொடுக்கப்பட்டிருந்த இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அவர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தன? தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கிறிஸ்தவ அமைப்புகள் சார்பாக ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் ஏப்ரல் 18ஆம் தேதி பெரிய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று புனித வெள்ளி நடைபெறுவதன் காரணமாக கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தேர்தல்களை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி என்று கிறிஸ்தவ அமைப்புகளுக்கான புனித நாளாக சொல்லப்படும் பெரிய வியாழன் மற்றும் அதற்கடுத்த நாள் புனித வெள்ளி வருவதால் தேர்தலை தள்ளி வைக்க கோரி ஒரு மனு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. சுசித்ரா, மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, தொடரலாம். செய்தியாளர் சுசித்ராவின் இணைப்பு தொழில்நுட்ப கோளாறால் துண்டிக்கப்பட்டுவிட்டது. மீண்டும் அவரை நாம் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட தேர்தலாக நடைபெற இருக்கிறது. அந்த 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதியும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அன்றைய தினம் கிறிஸ்தவர்களின் புனித நாளான பெரிய வியாழன் மற்றும் அதற்கு அடுத்த நாள் புனித வெள்ளி என்பதால் தேர்தலை தள்ளி வைக்க கோரி அவர்கள் தரப்பிலிருந்து, கிறிஸ்தவ அமைப்புகள் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு மீண்டும் சுசித்ரா இணைப்பில் இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை நீங்கள் ஏற்கனவே மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து சொல்லியிருந்தீர்கள், மீண்டும் தொடரலாம். வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை அது குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய அந்த புனித வியாழன் மற்றும் பெரிய வியாழன் மற்றும் புனித வெள்ளி கருத்தில் கொண்டு தள்ளி வைக்க ஒரு உத்தரவினை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கிறிஸ்தவ அமைப்புகள் முன்வைத்திருந்தார்கள். ஏற்கனவே அதாவது பல்வேறு விழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த விழா கொண்டாட்டங்களை கருத்தில் கொண்டு தேர்தல் தேதியினை தாங்கள் மாற்றி அறிவித்திருக்கிறோம், அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தினை தேர்தல் ஆணையமானது கடந்த மாதம் தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியிடும் பொழுது தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த பெரிய வியாழன் மற்றும் புனித வெள்ளியை தேர்தல் ஆணையமானது கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அதனால் ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் அந்த தேர்தலை மாற்றி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இன்று காலை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வின் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தற்பொழுது கால அவகாசம் இல்லை என்பதன் காரணமாக அந்த வழக்கில் அதாவது தேர்தலை தள்ளி வைப்பதற்கான கால அவகாசம் இல்லை என்ற ஒரு கருத்தை தேர்தல் ஆணையம் தெரிவித்ததை அடுத்து வழக்கினை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அந்த காலத்தில் மட்டும் கூடுதல் கால அவகாசம் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதேனும் இருந்தால் அதனை வழங்கும்படியும் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அறிவுரையை உச்சநீதிமன்றமானது வழங்கி இருக்கிறது. குறிப்பாக மதுரையை பொறுத்த அளவில் ஏற்கனவே கடந்த முறை தெரிவித்த பொழுது சித்திரை திருவிழாவின் காரணமாக கூடுதலாக 1 மணி நேரம் வாக்காளர்கள் வாக்கு பதிவு செய்வதற்கான ஒரு அவகாசத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்காக சிறப்பாக கூடுதல் கால அவகாசத்தை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது இன்றைய உத்தரவிலிருந்து பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுசித்ரா.